நமக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு, சீக்கிரம் செஞ்சு கொடுங்கப்பா உங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மதியமே நான் ரெடி ஆகிட்டேங்க. அப்படி ரெடி ஆகி பார்த்தா அப்போ ரெடியாக வரதுக்கே மணி 4 ஆயிடுச்சு. ஒரு வட்டா இறக்க எப்போன்னு இருக்க அந்த கறியை கிண்டுற பார்க்கப்போ நாக்கு ஊறுதுங்க. அப்படியே இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் கறியாக இருக்குங்க. எப்படி தான் அப்படியாச்சும் சாப்பிட்றணுன்ற மாதிரியே தோணுது. அந்த மாதிரி ஒரு பிரியாணி தரமா செம்ம வரமா அப்படி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். அப்படியே கறி வேக கொதிக்குது பாருங்கள். அப்படியே கிண்டும் போது எச்சி ஊறுது. அடுத்தது நம்ம மாஸ்டர் நான் கிண்டுறேன் பாருங்கள், நம்ம கறியை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட டேலண்ட்டை காட்டினார். ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார் நம்ம மாஸ்டர். என்னங்க நெய் ஊற்றுறீங்கன்னு பார்த்தா, இல்லைப்பா நெய் ஊற்றினா தான் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு சொன்னார் நம்ம மாஸ்டர். அதை கேட்டுட்டு நம்ம ஐட்டம் பாருங்கள் டாஸ்டர் இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்தணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணி செய்யணும் நம்ம செஞ்சு மாஸ்டர் தான் பார்த்தணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, அதை உடைக்க போகிறாங்க. அதை உடச்சி எப்படி வருது பாருங்கள். அப்படியே பொடின்னு அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. சாப்பிடணும் போல தோணுதுங்க. ஏன்னா நமக்கு பசியில் இருக்கும் இல்லையா, அதான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்த்தா அப்படியே பொலன்னு கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி தான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் எடுத்து காட்டுறாரு. ஸோ அடுத்தது ஒன்று பண்ணாருங்க. அது எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள். அதுலேருந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்து கீழே போட்டார். அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது என்ன ரீசனாக இருக்கும், கடவுள் பக்தியா என்னன்னு தெரியல. ஸோ அதை பண்ணார். இங்கே பாருங்கள், நான் சொன்னது இப்போ தான் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஒரு டேலண்டான பர்சன், ஒரு மரியாதை கொடுக்குற பர்சன் சொல்லலாம் அவரை. ஸோ அடுத்தது எங்களுக்கு பசிக்குதுன்னா கொஞ்சம் பிரியாணி கொடுங்கண்ணான்னு கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாது, உனக்கு இல்லாதாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தம்பி என்ன பண்ணாருன்னா அந்த ஆசையில் குலுக்குன்னு குலுக்குறாரு. இப்போ பொலன்னு இருக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா பொலன்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்ல நாங்கள் சாப்பாடு அல்ல அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள். ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர் இதோட மட்டும் இல்லை, நைட்டு நாங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி பார்த்தேன் பாருங்கள். அப்படியே நம்ம கேட்ரிங் டீம் இருந்துச்சு, அந்த டீமோட அந்த ஒரு வீடியோவை எடுத்து அப்படியே இலத்தட்டில் போடுறாங்க. என் பிளேட்டுக்கு மட்டும் பார்த்தா வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இலை போடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தேன் நம்ம டீம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்கிற வீடியோவை எடுத்து நம்ம வீடியோ மாதிரி வச்சு கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், அது தெரியும். ஸோ அது பண்ணது எனக்கு தப்பாக தெரியல. ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னிச்சு. ஏன்னா நீங்கள் தானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியாணி வந்துச்சு, பீஸ் வந்துச்சான் பார்த்தேன், எனக்கு பீஸ் வந்துச்சானே தெரியல. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணேன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அந்த பீஸ் பார்க்கும்போது எனக்கு எச்சி ஊறுது, ஆனியன் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரியாணி